தருமபுரி குமாரசாமிப்பேட்டை ஆனந்த நடராஜர் கோயிலில் ருத்ராபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தருமபுரி குமாரசாமிப்பேட்டை ஆனந்த நடராஜர் கோவிலில் ருத்ராபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள சிவகாம சுந்தரி உடனாகிய ஆனந்த நடராஜர் கோயில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 3வது வாரம் சோமவார தினத்தன்று ருத்ராபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ருத்ராபிஷேகம் இன்று மாலை 3 மணி அளவில் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் சிறப்பு யாக பூஜைகள், சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் 108 சங்கு பூஜை மற்றும் பூர்த்தி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து 11 வகையான தீர்த்தங்கள், வாசனை திரவியங்களை கொண்டு ஆனந்த நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், உபகார பூஜைகள் நடந்தது. கோவில் அர்ச்சகர் மோகன் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜை செய்தனர். இந்த வழிபாட்டின் போது சிவகாம சுந்தரி உடனாகிய ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அலங்கார சேவையும் மகாதீபகம் நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் ஏராளமான சிவனடியார்கள் பங்கேற்ற திருவாசகம் முற்றுதல் நிகழ்ச்சி. சிறப்பு யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு பிரசாதங்கள் மற்றும் சிறப்பு யாக பூஜையில் கலந்து கொண்ட சிவனடியார்களுக்கு அபிஷேக விபூதி மற்றும் ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர், சிவபக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.